வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சேனல். நம்ம இதில் ஸ்டாப் லாஸ் எப்படி செட் பண்ணுறது, ஸ்டாப் லாஸ்னால் முதல்ல என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்போம். நீங்கள் நிறைய பேர் இதை பற்றி பெருசாக பேசி பார்த்துருப்பீங்க. பட் இதில் அவ்வளோவா சொல்லிக் கொடுக்கறது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க சார். அதுதான் ஒன்று, சும்மா உங்களை குழப்பறதுக்காக அப்படி இப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது உங்கள் அனாலிசிஸில் தான் நீங்கள் வந்து இந்த ஸ்டாப் லாஸ்லாம் செட் பண்ணணும். புரியுதா? உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் தான். இதில் நாங்கள் நிறைய டீச்சர்ஸ் சொல்லி தரோமா, அதெல்லாம் எதுவுமே ஒர்க் ஆகுது. ஓகேவா? மார்க்கெட் எப்படி ஏறுங்கிறத வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம், அதெல்லாம் சொல்லலாம். இறங்குங்கிறதெல்லாம் ப்ரெடிக்டே பண்ண முடியாது. ஸோ அந்த ஸ்டாப் லாஸ்லாம் வந்து உங்களோட ரிஸ்கில் தான் நீங்கள் செய்யணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் பல்காக கொடுத்து ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. ஸோ வாங்க, நான் ஸ்டாப் லாஸ் பற்றி சொல்கிறேன், அது எப்படி பண்ணணுங்கிறதையும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்களோட முயற்சியில் தான் நீங்கள் பண்ணணும். ஓகே, வாங்க போகலாம். முதல்ல ஸ்டாப் லாஸ் அப்படின்னா என்னங்கிறத சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லை, இப்போ இந்த டயக்ராம் இருக்க மாதிரி தான். நீங்கள் இப்போ இந்த இடத்துல பை பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் செல் பண்ணுறதுக்கு ஒரு டார்கெட் ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கணும். இந்த அளவுக்கு ஏறப்போகுது, இந்த அளவுக்கு இறங்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் மீன் அந்த அளவுக்கு ஏற்றத்தோடு எனக்கு போதும் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ அதை யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஓகே, ஓரளவு தான் ப்ரெடிக்ட் பண்ணலாம். அது கிட்டத்தட்ட சப்போர்ட் ரெசிஸ்ட் வச்சு தான் மோஸ்ட்லி எல்லாரும் ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அதுவும் நான் எப்படிங்கிறத சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டாப் லாஸ்னால் என்னென்னு புரிஞ்சுக்கோங்க, ஒன்றும் இல்லை. இப்போ இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, இந்த இடத்துல பை பண்ணி மார்க்கெட் இந்த இடத்து வரைக்கும் போகும் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணி தான் இந்த இடத்துல பை பண்ணியிருக்கீங்க. இன்கேஸ் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு அப்படியே தப்பாக அப்படியே டக்குன்னு கீழே இறங்குனுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே நீங்கள் வந்து விற்றுட்டு வெளியே வந்துடணும். ஸோ அது அந்த ஒரு இதுக்காக தான் இந்த ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத முடிவு பண்ணுவாங்க. புரியுதா? நீங்கள் மட்டும் இங்கே வாங்கி போட்டுட்டு அது இங்கே ஏறும்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் பார்க்கவே இல்லை அப்படின்னா, மார்க்கெட் திடீர்னு இவ்வளோ தூரம் இறங்கிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு நஷ்டம் வந்துடும் இல்லையா? அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நீங்கள் எப்போ வாங்குறீங்களோ அது வாங்கின உடனே ஒரு ஸ்டாப் லாஸ் ஒன்று போட்டு வச்சிடணும். அதாவது ஒரு ஆர்டர் மாதிரி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இங்கே பை ஆர்டர் போட்டு பையின்னு வந்த உடனே உங்களோட ஸ்டாப் லாஸ் இருக்குல்ல, அந்த அந்த லெவலுக்கு வேல்யூவை நீங்கள் போட்டு வச்சிடணும். ஸோ அந்த மார்க்கெட் அங்கே வந்து இறங்குனுச்சுன்னா அது டச் பண்ணி செல் ஆகிட்டு உங்களுக்கு பெரிய லாஸ் கொடுத்துருக்காது. இதுதான் லாஸாகவே இருக்கும். ஸோ அதை மாதிரி நீங்கள் டார்கெட்டுமே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். டார்கெட்டை வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் டார்கெட் என்ன பண்ணணும், நீங்கள் டார்கெட் வரும்போது நீங்கள் தான் அதை கரெக்டாக செல் பண்ணிவிட்டு வெளியே வரணும். ஸோ அவ்வளோதான் ஸ்டாப் லாஸ். ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு லாஸ் வந்து திடீர்னு மார்க்கெட் கீழே போகுது அப்படின்னா உங்களுக்கு பெரிய லாஸ் வராமல் தடுக்கிறதுக்கான ஒரே விஷயம் தான் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுக்கு நான் லைவ் எக்ஸாம்பிளே சொல்லிடுறேன். நான் ஈக்விட்டிக்கும் சொல்கிறேன், ஆப்ஷனுக்கும் நாங்கள் என்னோட கோச்சிங் சென்டரை எப்படி பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் அதை வச்சு புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க லைவ் வீடியோக்குள்ளேயே போகலாம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்களா, இது வந்து டாட்டா எலிக்ஸோட அப்படிங்கிற ஒரு அதோட அந்த ஷேரோட ஒரு டயக்ராம் தான். இது வந்து ஒரு ஒன் டே சார்ட்டு. ஓகேவா? நீங்கள் இப்போ இது வந்து ஒரு ஈக்விட்டி ஸ்டாக், இதில் ஆப்ஷன்ஸ் இல்லை. ஸோ அதனால் இது ஈக்விட்டி எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஈக்விட்டி ட்ரேடராக மோஸ்ட்லி இந்த இதுலேருந்து இப்போ தான் வந்து ட்ரேட் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இந்த இடத்துலாம் பாருங்களேன், ஒரு மாதிரியே கன்சால்டேஷன் மார்க்கெட் இருந்திருக்கா. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சிருக்கு. இங்கெல்லாம் வந்து எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இது ஒரு நாள் ஏறிட்டு திருப்பி இறங்குறதுக்கெலாம் வாய்ப்பு அதிகம். புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? ஸோ அந்த மாதிரிலாம் எடுக்க மாட்டாங்க. ஒரு ஈக்விட்டி ட்ரேடர் நான் சேஃபாக ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறவங்க பாருங்கள், கிட்டத்தட்ட இதை வந்து நம்ம வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் மாதிரி வரைஞ்சிருக்கலாம். புரியுதா? ஏன்னா 2 தடவை அதே இடத்துல வந்து திருப்பி திருப்பி, அதாவது கிட்டத்தட்ட அந்த 5800 இருக்கு பாருங்கள், இந்த ரேஞ்சுக்கிட்டே 2-3 தடவை வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு வந்திருக்கு இல்லையா? ஸோ ஒரு ஆப்ஷன் ட்ரேடர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்துக்கு மார்க்கெட் வரும்போது பை பண்ணுவாங்க. ஓகேவா? ஒரு ஈக்விட்டியை பை பண்ணுவாங்க. ஸ்டாப் லாஸ் எங்கே போடுவாங்கன்னா, கரெக்டாக அதை பாருங்கள், இந்த இடத்துக்கிட்டே ஸ்டாப் லாஸ் போட்டுருவாங்க. ஏன் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போடுறாங்க பாருங்கள், மார்க்கெட் ஏறி இருக்கு இறங்கியிருக்கு, ஏறி இருக்கு இறங்கியிருக்கு, ஆனால் இதை உடச்சிட்டு கீழே போல பாருங்கள். இன்கேஸ் இதை உடச்சிட்டு மார்க்கெட் போகுது அப்படின்னா, அப்படியே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஏறிக்கிட்டு இருக்க மார்க்கெட் இறங்க போகுது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அதனால் அவங்களாம் வந்து இந்த இடத்துல தான் பையே பண்ணுவாங்க. ஓகேவா? பிரேக் அவுட் மாதிரி இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிருக்கு, இந்த உடச்சிட்டு மேலே போயிருக்கு. அப்போ இந்த இடத்துக்கிட்ட தான் பை பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டாப் லாஸாக போட்டு வெயிட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள், அந்த இடத்துல பை பண்ணியிருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும், இந்த இடத்துல கூட அவங்க செல் பண்ணியிருக்கலாம். ஒரு மிட் டேர்ம் இன்வெஸ்டர்னா ஒரு 5 நாள் வெயிட் பண்ணுறவங்க இந்த இடத்துல செல் பண்ணிட்டு வெளில வந்திருப்பாங்க. இன்னும் லாங் டேர்ம் வெயிட் பண்ணுறவங்களாம் இன்னும் வெயிட் பண்ணுவாங்க. அப்பயும் பாருங்கள், இதை இன்னும் உடச்சிட்டு போகல, அவங்க ஸ்டாப் லாஸ் அப்படியே போட்டு வச்சுருப்பாங்க. அவங்களோட ப்ராஃபிட்டில் அதே லெவலில் இருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி ஈக்விட்டி ட்ரேடர் இப்படி தான் இருப்பாங்க. நீங்கள் இந்த இடத்துல போயிட்டு பை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக பாருங்கள், இந்த இடம் இறங்கியிருக்கு பாருங்கள், இந்த இடத்துல நாளைக்கு ஏறும்னு நினச்சலாம் நீங்கள் பை பண்ணிங்கன்னா, நீங்கள் எங்கே போய் ஸ்டாப் லாஸ் போடுவீங்க? வேறு இடமே இல்லை. மார்க்கெட் திரும்பலையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இடமே இல்லை. ஸோ இங்கே வந்து தான் ஸ்டாப் லாஸ் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரிஸ்க்கெல்லாம் எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்கியான இடம். ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி இடத்துல தான் பிரேக் அவுட்டில் எடுப்பாங்க. அது மாதிரி கீழே ஏதாவது வந்து சப்போர்ட் இருக்கான்னு பார்த்தா அதை வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு போயிடுவாங்க.
ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் ஏறதை பொறுத்து அவங்களுக்கு தேவையான டைமில் விற்றுக்கிட்டே வெளில வருவாங்க. இதுதான் மோஸ்ட்லி ஈக்விட்டியில் ட்ரேட் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி எடுக்கிறதே இதுதான். நீங்கள் வந்து ஒரு லாங் டைம் இன்வெஸ்டர், நான் 5 வருஷம் வெயிட் பண்ண போகிறோன்னா நீங்கள் எங்கே வேணால் பை பண்ணலாங்க. பிரச்சனையே இல்லை. ஸ்டாப் லாஸ் தேவையில்லை, டார்கெட் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஒரு லாங் டைமாக இருக்க போகிறோன்னா. ஏன்னா என்ன நாங்கள் பார்த்த வரைக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, எந்த ஒரு ஷேருமே கிட்டத்தட்ட ஒரு விரலுட்டி எண்ணலாம் ஒரு 10 ஷேர் மட்டும்தான் டவுன் ட்ரெண்டில் இருக்கும். அதாவது வருஷத்தில் கேலண்டரை பார்த்தோம்னா இறங்கியிருக்கும். மற்றபடி ஒரு வருஷத்துக்கு எல்லா ஷேர் மார்க்கெட்டும் ஏறி தான் இருக்கும். உங்களுக்கு பாருங்களேன், டாடா எல்க்ஸி ஏறி இருக்கா, எஸ்பிஐ பாருங்கள். இப்போ இறங்கின மாதிரி இருந்தாலும் இந்த வருஷ கணக்கில் பாருங்கள் ஏறி தான் இருக்குது. ஓகேவா? இந்த டாடா பவர் பாருங்கள் இறங்கி தான் இருந்தாலும் நீங்கள் வருஷ கணக்காக பார்க்கும்போது அது ஏறி தான் இருக்கும். ஸோ மைண்ட்ரி உங்களுக்கு இன்னும் குழப்பம் இருக்கா? மைண்ட்ரி பாருங்கள் ஏறி தான் இருக்கும். ஸோ அது வந்து வருஷத்தில் வெயிட் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. நான் 10 நாள் எடுக்க போகிறேன், 15 நாள் எடுக்க போகிறவங்களுக்கு தான் நான் சொன்னேன் இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஈக்விட்டிக்கு ஃபாலோ பண்ணுறது ஸ்டாப் லாஸ். ஓகே, இப்போ நான் எப்படிங்க புரியல அப்படின்னா ஒன்றும் இல்லை. அது பாருங்கள், இந்த இடம் தான் கரெக்டாக 5933. இதை உடச்சிட்டு மேலே போகும்போது நீங்கள் பை பண்ணிடுங்க தைரியமாக. ஸ்டாப் லாஸை கரெக்டாக இந்த இடத்துல 6,600 ஒரு 550 போட்டுட்டு வெயிட் பண்ணிடுங்க. அது உங்களுக்கு எப்போ ப்ராஃபிட் காமிக்குதோ அப்போ வைத்துடணும். அவ்வளோதான், சிம்பிள். ஈக்விட்டியில் அவ்வளவுதான். இவ்வளோ தான் உங்களுக்கு இந்த இது ஸ்டாப் லாஸ் நீங்கள் வச்சுக்கணும். இவ்வளோ பேர் ஸ்டாப் லாஸில் வச்சிங்கன்னா அது கொஞ்சம் ரிஸ்கி. ஓகே, அவ்வளோதான். இப்போ நான் ஆப்ஷனுக்கு பண்ணேன் சார், என்னால் ஆப்ஷனுக்குலாம் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ண முடியாதுல்ல, நான் ஒரே நாளில் பண்ண போகிறேன், இதில் எப்படி நான் ஸ்டாப் லாஸ் வைக்கிறது, ஓகேவா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தான் இந்த ஒரு ஐடியா. இப்போ உங்களுக்கு இன்னும் எக்ஸாம்பிளாக இப்போ டாட்டா பவர் காமிக்கிறேன் பாருங்களேன். டாட்டா பவர் இருக்குது. டாட்டா பவரில் வந்து பாருங்கள், ஒரு மோஸ்ட்லி 5 மினிட்ஸ் போகலாம், இல்லைனா 2 மினிட்ஸ் கூட போகலாம். இப்போ 5 மினிட்ஸ் கேண்டில் எடுத்திருக்கேன். ஓகேவா? இதுதான் நேற்று வந்து டாட்டா பவரோட கேண்டில். மோஸ்ட்லி நம்ம வந்து காலையில் நான் சொன்ன ஆப்ஷன் பையர்ஸ் வந்து இந்த மாதிரி டைமிங்கில் தான் எடுக்கணும். மார்க்கெட் பீக்கில் போகும்போது எடுத்துடணும், டார்கெட் அச்சீவ் ஆகணும்னு விட்டுறணும். சரி சார், நான் அப்படி எடுக்கலை, இப்போ நான் வந்து எடுக்கணும், என்ன பண்ணணும் ஆப்ஷன் பையராக இருந்தால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நீங்கள் கிட்டத்தட்ட அதே தான். நீங்கள் வந்து 1 டே கேண்டில்லாம் போகக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 1 மினிட் கேண்டில் அந்த மாதிரி தான் போகணும். 1 மினிட் கேண்டில், 2 மினிட் கேண்டில், இந்த மாதிரி தான் போகணும் ஆப்ஷன் பையராக. நீங்கள் இதையும் வச்சுக்கணும். அந்த ஆப்ஷனோட ப்ரீமியமுக்கு ஒரு கேலண்டர் இருக்கும் தெரியுமா? அதை பாருங்கள். இது வந்து ஆக்சுவலாக டாட்டா பவரோட ஈக்விட்டி ஸ்டாக்கு. இதுதான் வந்து ஆப்ஷன். நீங்கள் இந்த கிராஃபையும் எடுத்துக்கோங்க. நான் இதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி இன்னொரு இதில் காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, பாருங்கள், ஓப்பன் ஆகட்டும். ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ டாட்டா பவரோட ஆப்ஷன் கேலண்டரையும் எடுத்துருக்கேன். நீங்கள் இந்த ஆப்ஷன் தான் வாங்க போகிறீங்க அப்படின்னா இதையும் எடுத்துக்கணும். இதோட ஒரு 1 மினிட் கேண்டில்லையும் நீங்கள் கையில் வச்சுக்கணும். ஆக்சுவலாக இதோட 1 மினிட் கேண்டில்லையும் நீங்கள் கையில் வச்சுக்கணும். ஓகே, 2 கையில் வச்சுருக்கீங்களா? இப்படி இந்த மாதிரி கையில் வச்சுக்கணும். இப்போ இந்த டாட்டா பவரை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து நேற்று கேலண்டர் அப்படின்னு. நான் இப்போ வந்து இந்த இடத்துல எடுக்க போகிறேன் சார் அப்படின்னா, நீங்கள் புரியுதா? இந்த இடத்துல நான் எடுக்க போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல பை பண்ணிவிட்டு உங்களோட டார்கெட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், செல் பண்ணிடுவீங்க. ஸ்டாப் லாஸ் எங்கே சார் வைப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இப்போ இந்த இடத்துக்கு பாருங்கள், நீங்கள் ஸ்டாப் லாஸே வைக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? இந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் லாஸே வைக்க முடியாது. ஏன்னா அதுக்கப்புறம் கீழே இல்லை. அப்போ அந்த மாதிரி ரிஸ்க்கான இடத்துல நீங்கள் பை பண்ணக்கூடாது. புரிஞ்சா உங்களுக்கு? அந்த மாதிரி ரிஸ்க்கான இடத்துல நீங்கள் பையே பண்ணக்கூடாது. இப்போ இந்த இதில் எங்கே சார் பை பண்ணலான்னா, நீங்கள் இந்த மாதிரி ஒரு இடத்துல பையே பண்ணியிருக்கவே கூடாது. அதுதான் உண்மை, கிளியராக உண்மை அதுதான். வாங்க, உங்களுக்கு வேணால் இன்னொரு வேறு டைம் கேலண்டர் வேணால் காமிக்கிறேன். இது வந்து மேபி ஓகே, நீங்கள் இதை கூட இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த மாதிரி இது வந்து 3ஆம் தேதி கேலண்டர். ஓகேவா? 3ஆம் தேதி கேலண்டர். இப்போ இதில் போய் இந்த இடத்துல நான் பை பண்ண போகிறேன் சார் அப்படின்னா, அப்போ நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். ஓகேவா? இந்த இடத்துல பண்ணிட்டு இதை ஸ்டாப் லாஸாக வைக்கலாம். ஏன்னா இது வரைக்கும் உடைக்கல, இதுக்கு கீழே உடைச்சினா மார்க்கெட் திரும்புதுங்கிறதுனால இதை ஸ்டாப் லாஸாக வைக்கலாம். நீ வேணா பாருங்கள், இந்த இடமும் சேமாக இருக்கா? ஸோ நீங்கள் இந்த இடத்துக்கு கீழே கொஞ்சம் ஸ்டாப் லாஸாக வச்சுருந்தீங்கன்னா மார்க்கெட் திருப்பி இதில் வந்து உங்களுக்கு ஏறி கொடுத்துருக்கும். ஓகே, நீங்கள் அதையும் மைண்டில் வச்சுக்கணும். அதே மாதிரி தான். ஆனால் மோஸ்ட்லி ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நீங்கள் அந்த மாதிரி எடுக்கவே கூடாது கைஸ். நீங்கள் ஒன்லி வே எங்கே எடுக்கணும்னா இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆகிற கேண்டில் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு ப்ராஃபிட். ஓகேவா? பாருங்கள், கரெக்டாக இந்த இடத்த பிரேக் அவுட் ஆகிருக்கா? இந்த கேண்டிலுக்கும் இந்த ரெசிஸ்டன்ஸை உடச்சிருக்கா? ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ஈக்விட்டியில் பண்ணுற மாதிரியே 1 மினிட் கேண்டிலில் இந்த இடத்துல பை பண்ணிட்டு இந்த இடத்த ஸ்டாப் லாஸாக போட்டு வெயிட் பண்ணணும். இல்லையா, இதையாவது ஸ்டாப் லாஸாக போட்டு வெயிட் பண்ணணும். மார்க்கெட் இங்கே போகும்போது விற்றுருக்கலாம். ஸோ இப்படித்தான் நீங்கள் வந்து ஆப்ஷனில் எடுக்கணும். இந்த மாதிரி கண்ணாமூனான இடத்துல எடுத்துனாலும் வேலைக்கு ஆகாது. இந்த மாதிரி பிரேக் அவுட் எடுத்திங்கன்னா சேஃப்டி. இந்த பிரேக் அவுட் எடுத்துகிட்டு கீழே உள்ள அந்த சப்போர்ட்டையே நீங்கள் உடனே
இதாக எடுத்துடலாம், கிட்டத்தட்ட ஈக்விட்டி மாதிரி எடுத்துகிட்டு வெயிட் பண்ணணும். ஆனால் ஒன் மோர் திங், நீங்கள் இங்கே எங்கே பார்க்குறீங்களோ அதே மாதிரி இந்த ஆப்ஷனோட கேலண்டர் இருக்குது பாருங்கள், நீங்கள் அதுலேயும் போய் பார்க்கணும். ஸோ நீங்கள் எப்படி இருந்தாலும் இதில் நீங்கள் வந்து ஏன்னா அந்த ப்ரீமியம் அமௌண்ட் வச்சு தான் ஆப்ஷன் ட்ரேட் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த ப்ரீமியமில் என்ன அமௌண்ட்டை நான் வந்து ஸ்டாப் லாஸாக போடணுங்கிறத நீங்கள் அந்த ஆப்ஷன் கேலண்டரில் போய் தான் பார்க்கணும். பார்த்துட்டு நீங்கள் அதில் பார்த்தீங்கனாலும் தெரியும். இதோ பாருங்கள், இப்போ எப்படி சொல்கிறது, இந்த பிரேக் அவுட் கூட எடுத்துக்கோங்களா, இந்த பிரேக் அவுட் கூட எடுத்துக்கோங்க, ஓகேவா? இப்போ இந்த 5.85 நீங்கள் வாங்கியிருக்கணும், உங்களோட ஸ்டாப் லாஸை கொண்டு போய் கரெக்டாக அந்த 5.48 போட்டிருக்கணும். ஓகே, இதில் வந்து ஸ்டாப் லாஸை போட்டுவிட்டு அந்த 5.85 வாங்கிட்டு வெயிட் பண்ணணும். கரெக்டாக அது 6.40 போகணும், விற்றுருக்கணும். அட்லீஸ்ட் இங்கே வந்தாலும் விற்றுருக்கணும். ஓகே, உங்களோட ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்குது. ஸோ இதுலேயுமே நீங்கள் இந்த கேலண்டரையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் அதையுமே ஃபாலோ பண்ணணும், இதையுமே ஃபாலோ பண்ணணும். ஒரு கட்டத்தில் உங்களுக்கு இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு சில விஷயம் சொல்லியிருப்பேன் இல்லையா, அது புரியாதவங்களுக்கு விட்டுருங்க. பட் அது எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் டாட்டா பவரில் அப்படி பார்க்குறீங்க, மார்க்கெட் இப்படி ஏறி இப்படி ஏறி இப்படி ஏறி இப்படி ஏறி இந்த இந்த பேட்டர்னில் இருக்கா, அதே இது ஆப்ஷன்லேயும் இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும். இருக்குது பாருங்கள், புரியுதா? அதே ஏற்ற இறக்கம் இருக்கான்னு பார்க்கணும். சம்டைம்ஸ் இங்கே மார்க்கெட் ஏறிக்கிட்டு இருக்கும், இப்படி ஏறி இருக்கும், ஆனால் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா அது இந்த இந்த கேலண்டரே இருக்காது. இந்த டயக்ராமும் இந்த டயக்ராமும் சேமாக இருக்கு இல்லையா, இங்கே அது இருக்காது. அந்த மாதிரி இடத்துல நீங்கள் வாங்கக்கூடாது. அப்படின்னா அந்த இடத்துல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதையுமே நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். புரியுதா நான் சொல்ல வந்தது உங்களுக்கு? இப்போ இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்திருக்கு, மார்க்கெட் மேலே போயிருக்கு. அதே மாதிரி இங்கேயும் பிரேக் அவுட் நடந்திருக்கு, மார்க்கெட் இவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு. ஸோ நீங்கள் இந்த 2 கேலண்டரையும் கையில் வச்சுக்கணும். பிரேக் அவுட்டுக்கு வெயிட் பண்ணணும், பிரேக் அவுட்டில் பை பண்ணணும். இந்த இடத்த நீங்கள் ஸ்டாப் லாஸாக ஃபிக்ஸ் பண்ணிடணும். அவ்வளோதான். நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸாக இது ஈக்விட்டியில் கூட ஈக்விட்டியில் கூட நம்ம ஸ்டாப் லாஸாக மாற்றலாம். ஏன்னா அது வந்து இப்போ இன்றைக்கி மாறும் நாளைக்கு மாறும். ஆப்ஷனில் ஸ்டாப் லாஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ரேஞ்சில் இருக்குன்னா இப்போ இந்த இடத்துக்கு ஸ்டாப் லாஸ் போட்டிங்கன்னா அவ்வளோதான், அது விட்டுருங்க, தச்சார் வரைக்கும் விட்டுருங்க. ஓகேவா? எப்போ ப்ராஃபிட் வருது உடனே விற்றுட்டு வெளியே வந்துடுங்க. சிம்பிள். ஓகே, இதில் வந்து நிறைய பேர் இந்த ரேஷியோ மாடல் யூஸ் பண்ணுவாங்க. அது எதுலேயே உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து இப்போ கிட்டத்தட்ட இவ்வளோ ஸ்டாப் லாஸ் வந்து இதுலேருந்து இப்போ இது வந்து ஒரு புள்ளி வச்சுருக்கீங்க அப்படின்னா இது வந்து பெருசு. சிம்பிளாக சொல்கிறேன், இது வந்து 1ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட 1.5க்கு ப்ராஃபிட் வச்சிடணும். புரியுதா? இது 1, இந்த கோடு 1ன்னா இதே மாதிரி இங்கே 1.5 வச்சா இந்த கோடு வருதா? ஸோ அதை வந்து டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க, 1 வந்து லாஸாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான். லாஸ் வந்தால் 1 வரும், ப்ராஃபிட் வந்தால் 1.5 ப்ராஃபிட்டாக வரும். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் இந்த 2 கேலண்டரை வச்சு தான் நீங்கள் ஸ்டாப் லாஸ் முடிவு பண்ணணும். நீங்கள் வெறும் இந்த ஈக்விட்டியை வச்சு முடிவு பண்ணுறதோ இல்லை வெறும் ஆப்ஷன் கேலண்டர் வச்சு கேண்டில் வச்சு பண்ணுறதோ தப்பு. 2த்தையும் அனலைஸ் பண்ணி, ஓகேவா, 2ம் பேட்டர்ன் ஒரே மாதிரி இருக்காங்கிறத பார்த்து வைக்கணும். 2 பேட்டர்னும் ஒரே மாதிரி இருந்தால் தான் அந்த ஆப்ஷனோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் உடனே கரெக்டாக இந்த இடத்துல என்ட்ரி எடுத்து இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணி இதை டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ கேஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆப்ஷன் ட்ரேடர்ஸ், எனக்கு தெரிஞ்ச இந்த ஸ்டாப் லாஸ் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறது பெட்டர். இந்த மாதிரி டார்கெட்டாக பிரேக் அவுட் ஆகும்போது மட்டும் எடுத்தால் போதும். ஓகேவா? கரெக்டாக பிரேக் அவுட் ஆகிருக்கு பாருங்க, ஆனோடனே மேலே போயிடுச்சு, நம்ம அந்த இடத்துல கரெக்டாக முடிஞ்சிட்டு வெளில வந்துடும். அவ்வளோதான். ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். நீங்கள் திருப்பி இதெல்லாம் வெயிட் பண்ணிலாம் வேலைக்கு ஆகாது. இதை பிரேக் அவுட் ஆச்சு, மேலே போச்சு, ப்ராஃபிட் எடுத்தால் வெளில வந்து அவ்வளோதான். சிம்பிள். இவ்வளோதான் ஆப்ஷன் ட்ரேடிங். நீங்கள் அதை விட்டுட்டு இங்கே பிரேக் அவுட் ஆகிடுச்சு, நல்ல ஹைக்கு போயிடுச்சு, இன்னும் ஹைக்கு போகணும்லாம் வெயிட் பண்ணக்கூடாது. இங்கே எவ்வளோ லாஸ் வச்சுருக்கீங்க ஸ்டாப் லாஸு, அந்த லெவலுக்கு மேலே வந்தாலே போதும், ப்ராஃபிட் எடுத்து புக் பண்ணிட்டு வெளில வந்துட்டு. சிம்பிள். ஓகே, தேங்க்யூ கேஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.